ஹலோ சார். வாங்க சார். மூர்த்தி. நீங்க வந்து சந்தோஷ் தம்பி தானே? ஹரி சொல்லியிருக்கான். சாரிப்பா. ஓ, கல்யாணம் நின்னதுல கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க. வேணாம் சார். சார், ஹரி சார் இங்க வந்திருக்காரா? அவன் இங்க வரலையே. ஏன் வீட்ல இல்லையா? இல்ல சார், எங்க போனாருன்னே தெரியல. மேரேஜ் ஹால்ல இருந்து வீட்டுக்கே வரல. அதான் அவரை தெரிஞ்ச இடத்துலலாம் கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் இங்கேயும் வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. ஒருவேளை ஹரிஸ் கிச்சன் பக்கம் போயிருப்பான். நீங்க அங்க போய் பாருங்களேன். இங்க வந்தா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். நீங்க தைரியமா இருங்க. அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். சரிங்க. தேங்க்யூ சார். ஹலோ ராபர்ட். முடிஞ்சதா? அண்ணா, ஹாய். என்ன சந்தோஷ் இங்க? அண்ணா, ஹரி சார் எதுவும் பாத்தீங்களாண்ணா? இல்லையேப்பா, நான் பார்க்கலையே. அண்ணா, நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்றீங்களா? சொல்றேன்ப்பா, கட்டாயம் சொல்றேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. மறந்துடாதீங்கண்ணா. மறக்க கால் மாட்டேன். பண்ணி சொல்லுங்க. கட்டாயம் சொல்றேன். நான் வரேன். சார், எங்க சார் போனீங்க? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நான் உங்களை தேடி போற இடத்துல என்னை பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இதை விட எனக்கு பெரிய தண்டனை வேற என்ன இருக்க முடியும்? நீங்க சொன்னதை கேட்காதது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் ஃபீல் பண்றேன். என் முட்டாள்தனத்தால நம்ம குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் கொன்னுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார். பவி. ஹலோ, சொல்லு பவி. சந்தோஷ், எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல பில் பே பண்ணிட்டு பைக்ல வரேன்னு சொன்னேன். கேப்ல வந்த நாங்களே வீட்டுக்கு வந்துட்டோம். நீ இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல பவி. ஒரு சின்ன வேலையா ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இன்னும் வேலை முடியல. நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. சரி பவி. அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. ஹரி சார் எதுவும் பாத்தீங்களா அண்ணா? இல்ல தம்பி, பார்க்கல. உங்க வீட்டு சைடு ஏதாவது? இல்ல தம்பி. அப்படியா? சரிண்ணா, நீங்க அவரை பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்றீங்களா? சரி.
பவி, என் சமையல் எப்படி? லட்சுமி சமையலை விட டாப்பா இல்ல என்ன? தாத்தா, அத்தை சமையல் முன்னாடியெல்லாம் நீங்க வரவே முடியாது. ஏதோ பசிக்குதேன்னு சாப்பிடுறேன். நீ பொறாமையில சொல்லாத. பார்த்துக்கிட்டே இரு. திருவேங்கடம் கிச்சன் ஒன்று ஆரம்பிச்சு இந்த ஊரே என் சாப்பாட்டை புகழ்ற மாதிரி பண்றேன் பாரு. ஐயோ தாத்தா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணுவாங்க இல்ல அத்தை? உனக்கு கொழுப்பு. இரு, வரட்டும், என் கொல்லு பேரன் வரட்டும். அவனை விட்டு உதைக்க சொல்றேன். உதைப்பான் உதைப்பான். அத்தை சாப்பிடுங்க அத்தை. அத்தை அத்தை சாப்பிடுங்க. கடவுளே, ஏதாவது அதிசயம் நடந்து என் புள்ள என்கிட்ட வந்து சேர்ந்துடக்கூடாதா? நடந்ததெல்லாம் ஒரு கனவா மாறி என் புள்ள இங்கே என் எதிரில் வந்துடக்கூடாதா? என் மனசு தவியா தவிக்குதே. எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? சோதனை கொடுத்தா தானம்மா நாம கடவுளையே நினைக்கிறோம். அம்மா, என்னம்மா தண்ணியால உன் வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு இல்ல? என்னம்மா ஆச்சரியமா இருக்கா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாத சுவாரஸ்யம் தாம்மா வாழ்க்கை. நீ உயிரையே வச்சிருந்த உன்னை ஒரு நீர்நிலையில தொலைச்சிட்டு கலங்கி போய் இங்க உட்கார்ந்துருக்க. ஆனா அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறியோ அது உண்மை இல்லைம்மா. நான் இப்ப சபிக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா போயிடுவேன். அப்புறம் நீ இழந்துட்டதா நினைக்கிற உன் பிரியத்துக்கு உரியது உன்னை விட்டு எங்கேயும் போகலம்மா. உன்கிட்ட வர்றதுக்கு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்போ என் புள்ள
உண்மையாவே உயிரோட இருக்கானா? நான் சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. நேரம் வந்தா மேகமா உன் கவலை கரைஞ்சி உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரும். வர்ற வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு காளிகாம்பாள் கோயில்ல அங்க பிரதர்சனம் பண்ணு. அப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும். பண்றேன், கண்டிப்பா பண்றேன். என் பிள்ளைக்காக நான் கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்றேன். நான் அவனுக்காக எது வேணும்னாலும் செய்வேன். என் உயிரை கூட கொடுப்பேன். கண்டிப்பா பண்றேன் சாமி, கண்டிப்பா பண்றேன். நான் பண்றேன், கண்டிப்பா பண்றேன். என்னோட குழந்தை உயிரோட இருக்குல்ல? என் குழந்தை ஒருவேளை சமையல் பண்றது கூட பெரிய வேலை இல்லை. இந்த பாத்திரம் கழுவுறது தான் இடிப்பே உடையுது. நம்ம ஊர் பொம்பளைங்கெல்லாம் பாவம். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன இது? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஏன் அத்தை நான் சொன்னா கேட்கவே மாட்டீங்க? உங்ககிட்ட தான் பேசுறேன் அத்தை. என்ன பவி, என்னாச்சு? தாத்தா பாருங்க தாத்தா, சொல்றதே கேட்க மாட்டாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு கேளுங்க. அத்தை நீங்களே சொல்லுங்க, உங்க உடம்பு இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? உங்களை டாக்டர் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. நீங்க என்னன்னா பரிகாரம் கோவில்னு சுத்துறேன்னு சொல்றீங்க. பவி, என்ன கோயில், என்ன பரிகாரம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் பொறுமையா சொல்லு. தாத்தா வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல ஏதோ கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அங்க யாரோ சாமியார பார்த்தாங்களாம். அந்த ஆளு எங்க கிட்ட காசு புடுங்கிறதுக்காக பரிகாரம் பண்ணுங்க, உங்களை விட்டு போனதெல்லாம் திரும்ப வரும்னு சொல்லிருக்காராம். அதை இப்ப அத்தை செய்ய போறேன்னு கோயிலுக்கு போறாங்க. என்ன லட்சுமி இதெல்லாம்? பரிகாரம் பிராய்ச்சித்தன்னு சாமியாருங்க பண்றதெல்லாம் வெறும் பித்தலாட்டம். அவன் சொன்னதை நம்பி நீ உன் உடம்பு வருத்திக்க போறியா? வேண்டாம் லட்சுமி. அத்தை என்ன அத்தை, நாங்க எது சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? புடிவாதம் பிடிக்காதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. லட்சுமி, உன் குழந்தை இறந்து போச்சு. நீ என்ன பண்ணாலும் அவன் திரும்பி வரமாட்டான். நீ தேவையில்லாம உடம்ப போட்டு வருத்திக்காத. அதெல்லாம் ஒன்றும் போவேனா, இங்கே இரு. வருவான், கண்டிப்பா வருவான். ஆமாப்பா, அவன் வருவான். நீங்க எல்லாரும் அவன் இல்ல செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஆனா என்னால அந்த மாதிரி பண்ண முடியல. என்னோட புள்ள அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து போக மாட்டான். அவன் சாகணும்னு இருந்தா பிறக்கும் போதே அவன் அம்மா கூட போயிருப்பான். ஆனா உயிரை புடிச்சுக்கிட்டு என்னோட கைக்கு வந்து சேர்ந்துட்டான். பல தடவை என்னோட புள்ள சாவுக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருக்கான். அவனோட ஆயுசு கெட்டி. நீ நம்பிக்கையோட இருக்கிறதெல்லாம் சரி, ஆனா அதுக்குன்னு மூட நம்பிக்கையோட பரிகாரம் பண்றதெல்லாம் எப்படிமா நல்லதா இருக்கும்? சொன்னா கேளு லட்சுமி.
அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கடவுள் நம்பிக்கைனா அப்படிதான்ப்பா. இந்த பரிகாரத்தை செஞ்சா என் புள்ள என்கிட்ட வருவான்னு நான் நம்புறேன். அது நடக்கும். அது கண்டிப்பா நடக்கும். ஐயோ அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. அத்தை, லட்சுமி அத்தை சொன்னா கேளுங்க லட்சுமி. அத்தை. அத்தை, லட்சுமி, சொன்னா என்ன கேளு. அத்தை, எங்க அத்தை Security. கிளம்பி போறீங்க? போகாத. நான் சொல்றத இங்க கேளுங்க கொஞ்சம் அத்தை. வாங்க. அத்தை, உங்களை தான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. சரிங்க. அத்தை சொன்னா கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்தை. வாங்க அத்தை, வீட்டுக்கு போலாம். அத்தை வீட்டுக்கு வாங்க அத்தை. அத்தை இதெல்லாம் வேண்டாம், வாங்க அத்தை போலாம். நான் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணத்தான் போறேன். அது மட்டும் இல்ல, என்னோட குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டுப்படியை நான் திரும்ப மிதிக்க மாட்டேன். அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. அவன் நம்மளை விட்டு போயிட்டான். புரிஞ்சுக்கோங்க அத்தை, ப்ளீஸ். இல்ல, அவன் எங்கேயுமே என்னை விட்டுட்டு போகல. அவன் உயிரோட தான் இருப்பான். தீர்க்கதரிசி மாதிரி வந்து சாமியார் சொன்னாரு. அதான் நான் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை பண்ணத்தான் போறேன். என்னோட குழந்தை எனக்கு திரும்ப கிடைப்பா. லட்சுமி, நீ என்ன பைத்தியமா? சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அந்த குழந்தை தான் செத்து போச்சே. என்ன நீங்க பைத்தியம்னே நினைச்சுக்கங்க. எனக்கு கவலை இல்லை. என்னோட பையனோட தான் நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவேன். அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை. என்ன அத்தை நீங்க பாட்டுக்கு போறீங்க? சொன்னா கேளுங்க அத்தை. அத்தை இதெல்லாம் வேண்டாம் அத்தை. சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. அத்தை, அத்தை வேணாம் அத்தை. அத்தை. லட்சுமி, அத்தை, அத்தை சொன்னா லட்சுமி, கேளுங்க அத்தை. அத்தை, நிறுத்து சொல்லு. அத்தை வேணாம் அத்தை. அத்தை, லட்சுமி. அத்தை வாங்க அத்தை. பவி, அத்தை, நீ அண்ணா ஓடாதம்மா. நிறுத்துங்கண்ணா. அண்ணா பவி. நிறுத்துங்கண்ணா. அண்ணா நிறுத்துங்கண்ணா. அத்தை, லட்சுமி. அத்தை வாங்க அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை. இதெல்லாம் வேணாம் அத்தை. அதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போங்கம்மா, அவங்க பேச்சை கேளுங்கம்மா. அத்தை வாங்க அத்தை, இறங்குங்க அத்தை. என்ன லட்சுமி இது? சொன்னா கேளு லட்சுமி. நான் பரிகாரத்தை முடிச்சிட்டு தான் வருவேன். அத்தை இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எவ்வளவு தூரம் ஆட்டோ போதோ அவ்வளவு தூரம் நானும் வருவேன். உங்க பின்னாடியே வருவேன். நீங்க ஆட்டோ எடுங்க. அத்தை, லட்சுமி. அத்தை, வேணாமா அத்தை. லட்சுமி? நான் கோயிலுக்கு போறேன். அங்க பரிகாரத்தை பண்ணிட்டு என்னோட செல்லத்தை கூட்டிட்டு வந்துருவேன். என்னோட குழந்தையை நான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவேன். நீ வீட்டுக்கு போ. அத்தை, அத்தை.